வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இந்த மிதுன லக்னம் விருச்சிக ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது கொஞ்சம் விசித்திரமான ஜோடி இல்லையா? ஏன்னா மிதுனம்னா புதன், அறிவு, விருச்சிகம்னா செவ்வாய், வேகம். ஆமாப்பா, இது ஒரு மாஸ்டர் பிரெயின் காம்பினேஷன்னு சொல்லலாம். வெளியில பார்க்க ரொம்ப சாதுவா கலகலப்பா பேசுறவங்களா தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பிளான் ஓடிக்கிட்டே இருக்கும். எதையுமே டக்குன்னு வெளியே சொல்லிட மாட்டாங்க. ஆமா, இவங்க கிட்ட ஒரு காந்த சக்தி இருக்குன்னு சொல்வாங்களே, அது நிஜமா? நிஜம்தான். இவங்க கண்ணுலயே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒருத்தரை பார்த்தாலே அவங்க உண்மையை சொல்றாங்களா இல்லையான்னு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பேச்சாலேயே காரியத்தை சாதிக்கிறதுல இவங்க கில்லாடிங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் எப்பவும் இருக்கும். ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்களோ? கண்டிப்பா. இவங்களுக்கு பிரைவசி ரொம்ப முக்கியம். வீட்டில் எல்லார் கூடவும் நல்லா இருப்பாங்க. குறிப்பா அம்மா அப்பா மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்க. ஆனா சில விஷயங்களை சொல்லாம ரகசியமா வச்சுக்கிறது இவங்க இயல்பு. இதனாலேயே சில நேரம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். ஆனா குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க தான் முன்னாடி வந்து நிப்பாங்க. பிசினஸ் இல்லனா வேலையில இவங்க எப்படி? புத்திசாலித்தனம் அதிகமா இருக்குமே. அதுல இவங்களை அடிச்சிக்க முடியாது. கம்யூனிகேஷன், கமிஷன் பிஸ்னஸ் இல்லனா இந்த ஐடி, போலீஸ், இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஃபீல்டில் இவங்க தான் டாப்ல இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ரகசியத்தை எப்படி பாதுகாக்கணும்னு நல்லா தெரியும். இவங்க அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுப்பாங்கன்னு கூட இருக்கிறவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. பண விஷயத்துல எப்படி? மிதுனம்னா கொஞ்சம் செலவு பண்ணுவாங்களே. ஆமா, இவங்களுக்கு புது புது டெக்னாலஜி மேல ஒரு கண்ணு இருக்கும். லேட்டஸ்ட் மொபைல், கேஜெட்ஸ் வாங்குறதுல இவங்களுக்கு அலாதி பிரியம். ஆடம்பரமா வாழணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் இவங்களுக்கு ரகசிய முதலீடுகள் மூலமா இல்லனா பரம்பரை சொத்து மூலமா எப்படியும் பணம் வந்து சேர்ந்துரும். ஆனா மத்தவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஆரோக்கியத்துல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? இவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மூளை எப்பவும் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கும். அப்புறம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் அலர்ஜி வரலாம். கோபம் வரும்போது உடல் சூடு அதிகமாகும். அதனால நிறைய தண்ணி குடிக்கணும். தியானம் பண்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பேரண்டா இருப்பாங்க? குழந்தைங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பாவாவோ இல்ல அம்மாவாவோ இருப்பாங்க. அவங்க படிப்புக்காக எவ்வளோ வேணா செலவு பண்ணுவாங்க. தாம் பிள்ளைங்க மற்றவங்களை விட புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா இருந்தாலும் பசங்க கூட சேர்ந்து விளையாடுற குணம் இவங்களுக்கு உண்டு. டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இவங்க ஊர் சுத்துறதுல ஆர்வம் அதிகம். ஆனா ஜாலியா போறதை விட போற இடத்துல ஏதாவது புதுசா கத்துக்கணும்னு நினைப்பாங்க. மலைப்பகுதிகளுக்கு போறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீக பயணங்களும் இவங்களுக்கு மன அமைதியை தரும். அப்போ மொத்தத்துல இவங்க ஒரு சைலண்ட் அச்சீவர்னு சொல்லு. சரியா சொன்ன. அந்த முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. இவங்களோட பிளான் எப்பவும் வேற லெவல்ல இருக்கும். வாழ்க்கையில எத்தனை அடி விழுந்தாலும் ஒரு விளையாட்டு மாதிரி அதை சமாளிச்சு ஜெயிச்சு வந்துட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு அபூர்வமான காம்பினேஷன் தான். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான்.
உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.